எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்படி என்னடா சந்தோஷமா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்துட்டு வந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஜேம்ஸ் கிளியர் என்கிட்ட சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான்லாம் எங்க அப்பா சொன்னாவே கேட்க மாட்டேன். அது யாரா ஜேம்ஸ் கிளியர் அப்படி தானே கேட்குறீங்க? வேற யாரும் இல்லைங்க, அட்டாமிக் ஹாபிட்ஸ் புக் எழுதுன ஆத்தர் தான் ஜேம்ஸ் கிளியர். அவரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, என்ன பண்ணலாம், ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூகுள் பண்ணப்ப எனக்கு சஜஷன்ல அதிகமாக காமிச்சது அட்டாமிக் ஹாபிட்ஸ் புக் தான். அதுல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சின்னஞ்சிறு பழக்கங்களின் வியத்தகு சக்தினா அப்படி ஆத்தர் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு பாருங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்மளும் உள்ள போவோம். உள்ள போனா அவரோட லைஃப்ல அவர் பார்த்த விஷயங்கள், அவர் அனுபவிச்ச விஷயங்கள்ல அதோட ரியல் டைம் சினாரியோஸ், ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சின்னஞ்சிறு பழக்கங்களின் வியத்தகு சக்தி அப்படி ஸ்மால் ஹாபிட்ஸோட பிக்கஸ்ட் இம்பாக்டை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இன்னைக்கு நம்ம அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சைக்கிள் ஈவெண்ட், ஒரு பிரிட்டிஷ் சைக்கிள் டீம் கிட்டத்தட்ட 110 வருஷமா ஒரு காம்படிஷனை கூட அவங்க அச்சீவ் பண்ணல, ஒரு பிரைஸ் வின் பண்ணல. ஓடிடம் அப்படின்ற ஒரு கோச்சை அவங்க 2003 உள்ள கொண்டு வராங்க டீமுக்குள்ள. அவர் என்ன பண்றாருன்னா 1% மேம்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டை அந்த டீமுக்குள்ள கொண்டு வராரு. 1% மட்டும் டெய்லி அவங்க ஒர்க் பண்றாங்க. அந்த 1% அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சைக்கிள் சீட் எப்படி அரேஞ்ச் பண்றது, சைக்கிள் டயர்ல எதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணணும், அப்படி ஆல்கஹால் யூஸ் பண்றதுனால கிரிப் நல்லா கிடைக்கும், பிளேயர்ஸோட பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், அவங்க பிரீத்திங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் அவங்க வேர் பண்ற ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்ல 1% மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணி 2008 நடக்கிற ஒலிம்பிக் ஈவெண்ட்ல அவங்க அச்சீவ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு அப்புறம் 60% அந்த காம்படிஷன்ல அச்சீவ் பண்ண வின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே 60% ஆஃப் மெடல்ஸ் அவங்களே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2007 இருந்து 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 119க்கும் மேல பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ல மட்டும் கிட்டத்தட்ட 69 மெடல்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஹேபிட்ஸை ஒரு டீமுக்குள்ள கொண்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் அதை ஒர்க் பண்ணி 1% மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து அது வரலாறு காணாத ஒரு வெற்றியா மாத்தினா அந்த பிரிட்டிஷ் சைக்கிள் டீமை ரியல் சினரியோவை தான் ஆத்தர் இங்க எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப படிக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. பண்ணிட்டேன். எனக்கு என்ன வேணும், கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் 5 to 10 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் 10,000 ஸ்டெப்ஸ் கம்மி இல்லாமல் வாக் பண்ண போகிறேன். அதை நான் அப்டேட்டும் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த ஹேபிட்டை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும்னு தோணுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஹேபிட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னோட பிகஸ்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னொரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயத்தோட பார்க்கலாம்.